வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பாரம்பரியமான முறையில் நம்ம வீட்டிலேயே மாவு அரைச்சி ரொம்ப சாஃப்டாக நம்ம வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி பூ போல மிருதுவான கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். எப்போவுமே விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பாரம்பரியமான முறை கொழுக்கட்டை தான் ரொம்ப உகந்தது. அது மாதிரி நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி அரைச்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கார பூரண கொழுக்கட்டை, இனிப்பு பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ரெண்டுமே செய்கிற முறையும் நான் ஈஸியான மெத்தடில் செஞ்சு காமிக்கிறேன். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியான முறையில் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்துன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில் இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 300 கிராம் அளவில் இந்த அரிசி இருக்கும். இப்போ நான் நல்லா கழுவிட்டு ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நம்ம ஊறின பிறகு பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த அரிசி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரிசி எடுத்த கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் எந்த அரிசி ஊற வச்சு எப்படி செய்தாலும் 1 கப்பு அரிசின்னா 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப்பு அரிசி சேர்க்கறதுனால 4 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். முதல்ல 2 கப்பு தண்ணியை ஊற்றி அரைக்க போகிறோம் நம்ம. இப்போ நான் ஒரே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உங்கள் வீடியோக்காக இந்த மாதிரி காமிக்கிறேன். 2 கப்பு தண்ணியையும் இந்த எல்லா அரிசியோடையும் சேர்த்துக்கிறேன். நான் இதை 2 தடவையாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். வீடியோக்காக நான் ஒரே இதில் காமிச்சேன். இப்போ அரைச்ச மாவில் திரும்பவும் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். மொத்தமாக 2 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. நான் திரும்பவும் இந்த அளவு சொல்கிறேன். இப்போ நம்ம 2 கப் அரிசி சேர்த்துருக்கோம், 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். அது 2 கப்பு அரைச்சிக்கிட்டோம். திரும்ப 2 கப்பு தண்ணியை மாவில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான வாணலை வச்சுக்கோங்க. அடிகனமான பாத்திரமாகவே வச்சுக்கோங்க. இப்போ அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க அந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்துட்டு அதில் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இதை மெல்லமாக கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாவு வந்து உங்களுக்கு கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்றி இதை நல்லா கிளறிக்கணும். நீங்கள் வேறு நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும், ஒட்டாமையும் வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறணும். ஹை மீடியம் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு கிளறுங்க. இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நல்ல துணியால் பிடிச்சிக்கங்க. பாத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு நல்லா கரண்டியால் நல்லா அழுத்திக்கிட்ட கிளறி விடணும். இப்போ நம்ம மேலாக கிளறும்போது மேலே உள்ள மாவு மட்டும்தான் வெந்திருக்கும். உள்ளே உள்ள மாவு வேகாது. அதனால் அடியிலேருந்து இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து கெட்டியாகி வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 நிமிஷம் நல்லா 5 நிமிஷம் கிண்டியிருக்கேன். இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள், பந்து மாதிரி வருது. நான் இதை உள்ள மாவெல்லாம் சேர்த்து கிளறி தான் இந்த மாதிரி கிண்டியிருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லா மாவும் ஈவனாக கரெக்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து பந்து மாதிரி ஒட்டாமல் வந்துடுச்சு. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நல்லா கையில் நம்ம தண்ணி தொட்டுட்டு நல்லா தொட்டுத்தரே பார்க்கணும். கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் பதம். பாருங்கள், நல்லா ஒட்டலை. இப்போ நல்லா உங்களுக்கு மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. விட்டு இதை நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு முறுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு பக்குவமாக எடுத்துக்கணும். நான் இதை வந்து 2 போர்ஷனாக பிரிச்சுருக்கேன். ஒன்று வந்து இனிப்பு கொழுக்கட்டைக்கும், இன்னொன்று கார கொழுக்கட்டைக்கும் பிசைஞ்சிருக்கேன். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இது மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் பாதம். அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஒட்டாத மாதிரி நல்லா நீங்கள் கண்டி எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா மூடி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு ஈரத்துணி கூட போட்டு மூடி வச்சுக்கலாம். காற்று போகாமல் மூடி வச்சுக்கோங்க. காயாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம இதுக்கு வந்து பூரணம் செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஒன்று அரிசி எடுத்துக்கிட்ட அதே கப்பாலே நான் தேங்காய் எடுக்கிறேன். 1 கப் அளவுக்கு டைட்டான தேங்காய். அதே கப்பாலே 3/4 கப் அளவுக்கு வெல்லம். இப்போ இந்த 3/4 கப்பு வெல்லத்தை வாணலில் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்திங்கன்னா பாகு ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ பாருங்கள், திக்கான நல்ல முத்தின பாகுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துருச்சு. இது பதம்லாம் செக் பண்ண வேண்டாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த 1 கப்பு தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் உங்களுக்கு கெட்டியாக கொஞ்சம் அங்கங்கே திப்பியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மிக்சியில் கூட ஒரு ஓட்டிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கைவிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் தண்ணி மாதிரி இடையில அதில் உள்ள தண்ணியெல்லாம் வந்துடும். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த தேங்காயில் உள்ள தண்ணியெல்லாம் வந்திருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இதோட சேர்த்து நம்ம கிளறணும். இல்லைன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட நிறம் மாறணும். அப்போ தான் உங்களுக்கு சரியான பதம். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நிறம் மாறிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் டார்க் ஆகி இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் இருக்க பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தா உங்களுக்கு கெட்டியாகிடும், ஹார்டாகிடும். அப்புறம் உங்களுக்கு எடுத்து பூரணம் வைக்க வராது. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பாத்திரத்துலேயும் ஒட்டலை பாருங்கள். பிசு பிசுப்பான ஒரு பதம் வரும்போது டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு இனிப்பு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது கார பூரணத்துக்காக 2 பச்சை மிளகா, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 6 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான உப்பு. இதுக்கு வந்து பொட்டுக்கடலை நிறையா வைக்கணும், தேங்காய் கம்மியாக வச்சு, காரம் நல்லா தூக்கலாக வச்சு கெட்டியாக அரைக்கணும். இது வந்து உளுந்து பூரண கொழுக்கட்டை நம்ம டேஸ்ட்லேயே இருக்கும். இது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு பூரணம்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்காய் பூரணம் இந்த மாதிரி தான் இருக்கணும். எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த நம்ம அரைச்சிக்கிட்ட இந்த சட்னி பூரணம் இது மாதிரி கெட்டியாக இருக்குது. நான் அம்மியில் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள். ஸ்பூனாலே வெட்டி எடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இது மாதிரி கையால் லேசாக எண்ணெயை தொட்டுக்கிட்டு இப்படி கையால் இது பின்னுறதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி சுற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும், அழகாக வரும். உங்களுக்கு மாவு கொதிக்க வச்சு தண்ணியில் கொதிக்க வச்சு செய்கிற கொழுக்கட்டையை விட இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. நம்ம கொஞ்சம் கூட விரிசலே விடலை. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம அரைச்சி செய்கிறதுக்கும் நம்ம மாவு சேர்த்து செய்கிறதுக்கும். இப்போ நம்ம இதில் பூரணத்தை வச்சுக்கலாம். இனிப்பு பூரணத்தை ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிட்டு இதை மூடி இது மாதிரி சுருட்டிக்கிங்க. 4 பக்கமும் சுருட்டி ஒரு பூண்டு மாதிரி அந்த மேலே அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு குடுமி மாதிரி இப்படி சேர்த்து விட்டுருங்க. இது மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மோதகம் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ஈஸியாக வரும். நம்ம அந்த வீட்டில் செஞ்ச மாவுங்கிறதுனால உங்களுக்கு நல்லா அப்படியே ரப்பர் மாதிரி இழுக்கிறதுக்கு அழகாக வரும். இப்போ நம்ம இந்த ஒரு மோதகம் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு மோதகம் நான் செஞ்சு காமிக்கிறேன். திரும்பவும் அதே மாதிரி மாவு எடுத்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு மாவு எடுத்து அதில் இது மாதிரி நைஸாக பின்னிக்கிங்க. எடுத்துக்கிட்டு இல்லை அப்படி உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் சப்பாத்தி மேக்கர், பூரி மேக்கரில் கூட வச்சு ஒரு பட்டர் பேப்பர் இருந்தால் அதில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி திரும்பவும் இதே மாதிரி 4 பக்கமும் சேர்த்து இதே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு இனிப்பு மோதகமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கார கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம். இப்போ இருக்கும் அதே மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதே மாதிரி கையால் பின்னிக்கிங்க. இது நம்ம கொழுக்கட்டை அது நார்மலாக செய்கிற கொழுக்கட்டை மாதிரி செய்ய போகிறோம். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ தின்னாக நைஸாக வருது பாருங்கள். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கிற இந்த சட்னியை வச்சுக்கலாம். கெட்டி சட்னி மாதிரி வச்சுக்கணும். இது நல்லா ஓரங்களெல்லாம் இப்போ மூடி விட்டுக்குங்க. இப்போ இந்த கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இனிப்பு பூரணம் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியிருக்கேன். இனிப்பில் ஒரு 10 கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையில் ஒரு 10 ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல இதை வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை தட்டு வச்சுக்கலாம். அடுப்பில் தண்ணி வச்சு நான் வச்சுருக்கேன். தண்ணி சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டைகளை எண்ணெய் தடவி வச்சுக்க தட்டில் அதில் வச்சுக்கலாம். நீங்கள் துணி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். ஏற்கனவே நம்ம மாவை வதக்கி எடுத்ததுனால ஓரளவு வெந்திருக்கும். அதனால் 6 நிமிஷம் வெந்ததுனா போதும். இப்போ பாருங்கள், 6 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் திறந்து காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கும்போதே தெரியுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து உடனே எடுக்கக்கூடாது. நம்ம 1 நிமிஷம் அடுப்பில் அப்படி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கீழே இறக்கி வச்சு நல்லா ஆறின பிறகு ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கணும். இப்போவே நீங்கள் சூடோடு எடுத்திங்கன்னா அது வெந்து போயிடும். இது மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்ம வீட்டிலையே மாவு அரைச்சி செய்யறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அரிசியை ஊற வச்சா மட்டும் போதும். அரைச்சி நம்ம வாட்டுற நேரம் தான். ஆனால் உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப மிருதுவாக பூ மாதிரி வரும். ரொம்ப ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் காலையில் செஞ்சால் நைட்டு வரைக்கும் உங்களுக்கு அதே சாஃப்ட்னஸ் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட அது ஈஸியாக செய்கிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பாருங்கள், இந்த கார கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உளுந்து பூரண மாதிரியே இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு இந்த கெட்டி சட்னி வச்சு இது ஈஸியாக செய்யலாம். நம்ம அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமும் இருக்காது.
அதே மாதிரி இதை பாருங்கள், இந்த தேங்காய் பூரணம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஹைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.